அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வசனங்களை பேச கர்த்தர் அடியானுக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு சோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் இந்த கிடிகாரத்தை பார்த்தேன், யாரோ அந்த கிடிகாரத்தை பார்த்து ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு நினச்சேன். இது சந்திரனும் சூரியனும் எங்கே அப்படியே நில்லுங்க, யாரோ ஜெபம் பண்ணிட்டீங்க இவ்வளோ இருக்கு அப்படின்னு நின்றுடுச்சுன்னு. அப்புறம் இங்கே பார்த்தா 4-5 ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை இந்த வருடத்திலும் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வார்த்தையை நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். அதிலே ஒரே ஒரு பாயிண்ட் மிச்சம் இருக்கிறது. அதையும் இன்று பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எரேமியா 30வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்கிறது? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வருடத்தில் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்து அவர் நம்முடைய தேவனாக இருந்து நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஜனமாய் நடக்கும்போது கூடவே இருந்து மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக நம்மை பாதுகாத்து வருகிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அவருடைய ஜனங்களை நடத்தி அதிசயமாய் நடத்தி வருகிறார் என்று நாம் நிச்சயமாகவே சொல்ல முடியும். கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். நாம் யார்? வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுங்கள். வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். அப்போ லேவியராகவும் 20வது அதிகாரம் 26 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து நான் எப்படி எடுத்தேன்? பிரித்து எடுத்தேன் என்று சொல்லி வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு தேவனாக இருக்கிறார், நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்களிடத்தில் எனக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எலியாவோட வாழ்க்கையில் அவர் எத்தனை நாள் 2 நினைவுகளாய் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவர் அக்கினியை வானத்திலிருந்து இறக்கும்போது எல்லோரும் பணிந்து கொண்டு என்ன சொன்னாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று வைராக்கியமாய் நின்றது போல நீங்களும் நானும் இந்த நாட்களிலே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடந்த நாள்கள் பார்த்தோம். அதுபோல் அடுத்து பார்த்தோம், பாக்கியமுள்ள ஜனம். நீங்களும் நானும் யாரு? பாக்கியமுள்ள ஜனம். சங்கீதம் 144:15 எப்படியே பார்க்கிறோம்? இவ்வகை சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி பார்த்தோம். அப்போ நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் எப்படிலாம் இருப்பாங்கன்னு அந்த 144வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அதை கடந்த நாளில் பார்த்தோம். அப்போ அதற்காக நம்ம ஆதார வசனமாக எடுத்தது காலேப், யோசுவாவை குறித்து. அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே நினைத்த காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலே சொல்லும்போது அவர்கள் ஒவ்வொருவரும் அதை கேட்காத ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியல. இவர்கள் தங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே அறிக்கையிட்டு நலமான காரியங்களை பேசினதினாலே அவர்கள் அந்த தேசத்தை, கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தின் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் அவருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? பிரதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இருதயத்திலிருந்து என்ன உண்டாகுமா? ஜீவ ஊற்று உண்டாகும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காற்றுக்கோள், அதிலிருந்து என்ன உண்டாகும்? ஜீவ ஊற்று உண்டாகும். அதனால் நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் நன்மையானதை பேச வேண்டும், உண்மையானதை பேச வேண்டும், உள்ளதை பேச வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறதோ அதை பேசி நாம் அதை தொடர்ந்து நம்முடைய ஜீவியத்தில் நடக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கானான் தேசத்தை நாம் பரம கானானை காண முடியும் என்று விசுவாசித்தோம், பார்த்தோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் நேற்று போன வாரம் கேட்ட செய்தியை நினப்பு வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது பிரதர். நீங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாம் நினைப்பூட்டுதலாக கர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்களும் நானும் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சொல்லி கேட்டு வாங்கக்கூடாது. அல்லேலூயா.
கர்த்தரை உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனம். ஆமென். சொல்லுங்களேன், நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட. சும்மா தமிழில் தானே பேசுகிறோம், நல்லா பேசுங்க. வீட்டில் என்னென்ன பேசுகிறீங்க, ஃபோனில் என்னென்ன பேசுகிறீங்க, இதை சொல்லுங்கள். நல்லா தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறோம், சொந்த ஜனமாக இருக்கிறோம். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அது 3 காரியங்களை பார்க்க போகிறோம். என்னென்னா, நாம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார். 2 ஒன்று சொல்லுங்கள். நம்ம என்ன எப்படி, சும்மா சொல்லுங்கள், நல்லா வாயில திறந்து சொல்லுங்கள். இந்த செய்தி உங்களுடைய இருதயத்திலேருந்து இருதயத்துக்குள்ளே இருக்கணும். வாயினால் நீங்கள் அறிக்கை இடணும், அதன்படி நடக்கணும்னா நீங்கள் சொல்ல தான் வரும். ஆமேன். அப்போ என்ன செய்யணும்? நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். எப்படி தெரிந்து கொண்டு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அடுத்து சொல்லப்பட்ட பார்க்க போகிறது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு கர்த்தர் என்ன செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எனக்கு என்ன செய்வார் சொல்லுங்க. என்ன வீட்டுக்கு போனது சாப்பாடு கொடுப்பாரா? இல்லை ஏதாவது ஹோட்டலில் போய் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோமா? எனக்கு என்ன செய்வார், என்ன நியமித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும். இந்த 3 காரியங்களை பார்த்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய ஜனங்கள் இருக்காங்க. 800 கோடி பேரையா? கரெக்டாக சொல்லுவாங்க. 800 கோடி பேர். எத்தனை பேர் இருக்காங்க? 800 கோடி பேர். இந்தியாவில் எத்தனை பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க? 142 சொல்கிறாங்க, ஒரு கணக்கு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி பேரா? 8 கோடி பேர். இங்கே இந்த தேசத்தில் எவ்வளோ பேர்? 1 கோடியா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி இத்தனை கோடி பேர் இருக்கும் போது உங்களை என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தி உமக்கு நன்றி. சொல்லுங்க பாப்போம். 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பது நிர்மூலமாகாதது உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நிற்பது நிர்மூலமாகாதது உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. சொல்லுங்க. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பது நிர்மூலமாகாதது உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. சொல்லுங்க சொல்லுங்க. நான் நிற்பது நிர்மூலமாகாதது உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சாதியாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல வைத்திருக்கிறப்பா. நாங்கள் அதற்கேற்ற பிள்ளைகளாக இருந்து தேவ மகிமையை நாங்கள் ஆண்டவரே காணவும், ஆண்டவரே அதை ஆண்டவரே அநேகருக்கு எடுத்து சொல்லவும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்களை நடத்தும்படியாக இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த வேலையில ஜெபிக்கிறோம். நீரே பேசும். நாங்கள் ஆண்டவரை அதன்படி செய்ய இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்கிறவங்கள சரி, ஓகே, நான் வரும்போது சொல்கிறேன். சரி, அப்போ நம்ம இந்த நாள் என் ஆதார வசனமாக 1 பேதுரு, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாசிங்க.
உங்களை அந்தகாரத்தினின்று ஆ, தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை ம், அறிவிக்கும்படிக்கு ஆ. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அப்பா ஆமீன் சொல்லவங்களாம் இப்பயே ஆசீர்வதிங்கப்பா. அப்போ ஆமீன் சொல்லாதவங்கள அவங்கள சொல்ல வச்சு ஆசீர்வதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆமீன் சொன்னீங்கன்னா இப்பயே ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆமீன் சொல்லாதவங்கள சொல்ல வச்சு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் ஆசீர்வதிக்காமல் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்களோ என்று அந்த வசனம் ஆரம்பிக்குது. நீங்களோ என்று ஆரம்பித்தா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அப்போ கீழ்ப்படியாத பிள்ளைகள் அந்த நாட்களை திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கிறவர்கள் மத்தியிலே நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து நாம எப்படி இருக்கிறோமா, உங்களை அந்தகாரத்தினின்று, நீங்களும் நானும் எதுல இருந்தோம்? அந்தகாரத்தில். சில பேர் சொல்லுவீங்க, இருதயத்தில் நினைச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய இருளில் இருந்தோம், எவ்வளவு பெரிய தீங்குல இருந்தோம், பயங்கரமான குழியில, ஆழமான குழியில, பயங்கரமான சேற்றில் இருந்தோம். நாம கழுவப்படாம, சுத்தப்படாம, பாவத்தோடு, அக்கிரமத்தோடு, மீறுதலோடு, பாவங்களோடு நாம இருக்கும்போது நாம அந்த அந்த அந்தகாரத்திலிருந்து உங்களையும் என்னையும் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவ யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் அந்தகாரத்தில் இருந்தோம். நம்மளால அந்த காரியத்தை நம்ம அந்த ஆச்சரியமான ஒளி நடத்துல நாமளா வரல, அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட வண்ணமாய் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா தேவன் நம்மை அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்து அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி உங்களையும் என்னையும் எப்படிப்பட்ட சந்ததியை மாற்றிருக்கா தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த புண்ணியங்களை அறிவிக்கணுமா? இந்த எந்த புண்ணியங்களா? அந்தகாரத்தில் இருந்தோம், நாம் பாவத்தில் இருந்தோம், விடுதலை பெற முடியாம இருந்தோம், கட்டுகளில் இருந்தோம், காவல்களில் இருந்தோம். நம்மை அவர் விடுவித்து என்ன செய்தார்? அவரிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். புண்ணியங்களை அறிவிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, யாரோ பெரியவங்களை, பெரிய அந்த நாட்களில் வயசான பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. அவங்க சொல்லுவாங்க, இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுத்துருப்பா, உனக்கு புண்ணியமாக போயிடும்பாங்க. என்ன செய்வாங்க? புண்ணியமாக போயிடும்பாங்க. அப்போ அந்த புண்ணியங்கள் என்னவென்றால் அவருடைய நமக்கு செய்த என்ன ரட்சிப்பை கொடுத்த ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், நித்திய ஜீவன், இதை எல்லாவற்றையும் அறிவிக்கும்படியாக உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு இந்த இடத்துல அவருடைய அந்த அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வரும்படியாக அவர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்துவதை பிற புண்ணியங்களாக நீங்களும் நானும் நாம் பெற்றுக்கொண்ட புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்களும் நானும் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட என்னவா? சந்ததி. முதல்ல சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நமக்கு செய்த நன்மைகளை பக்தன் சொல்கிறான், கர்த்தர் செய்த எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வானா? அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். இந்த இடத்துல வைத்திருக்கிறது அவர் நமக்கு செய்த நன்மை, நமக்கு கொடுத்திருக்கிற வேலை அவர் நமக்கு செய்த நன்மை, அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு அவர் நமக்கு செய்த நன்மை, இரக்கம், தயவு, உபகாரம். அல்லேலூயா. நமக்கு எதுக்கும் தகுதி இல்லாததான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக, ஜாதியாக, சந்ததியாக உங்களை அவனே இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ராஜரிக என்னவா? ராஜரிக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா.
உங்களுக்கு எனக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கெல்லாம் தகுதி எனக்கு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள்லாம் உங்களை சொல்லக்கூடாது. யார் உங்களை ஒருவருக்கும் ஒவ்வொருவர்களை பற்றி தெரியும். எனக்கெல்லாம் இந்த இடத்துல நிற்பதற்கு தகுதியே இல்லை. இருந்தாலும் அவர் நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து மீட்டு கொண்டு ரட்சித்து அபிஷேகத்தை கொடுத்து இந்த இடத்துல நிற்க சொல்லி இருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மாத்திரமல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சும்மா ஏதோ இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. இதனால கொஞ்சம் பேராக இருக்கலாம் இந்த இடத்துல. நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டம் பாருங்க. இந்த தேசத்து ராஜா இருக்காருன்னு வச்சிங்களேன், அதுக்கு அடுத்தது யார் வருவா? ராஜாவோட மகன் வருவான். அப்படியாக இயேசு கிறிஸ்துவ ஆளுகை செய்கிற அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மாத்திரமல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டம் நீங்களும் நானும். அல்லேலூயா. அப்ப அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்லப்பட்டிருக்குது எப்படி இருக்குமா? பரிசுத்த சாதி. இங்க என்ன எந்த ஊர் பிரதர்னு கேட்டே தெரிஞ்சுக்குவாங்க சில பேர். திருநெல்வேலியா, கன்னியாகுமரியா, கன்னியாகுமரியா எங்கேன்னு கேட்டு உங்கள் ஜாதியை கேட்க மாட்டாங்க, நேரடியாக கேட்க மாட்டாங்க. நீங்களும் நானும் யாரு? அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து வந்துட்டுருக்கீங்க, எப்படி வேணாலும் வந்துருங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் அப்படியா இருங்க, இப்படியா இருங்க, எப்படி வேணாலும் இருங்க. கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பரிசுத்த ஜாதியாக இருங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. நீங்கள் அதெல்லாம் கேட்டு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை. எல்லாருக்கும் 6 அடி தான், தூக்கிட்டு போகிறதுக்கு 4 பேர் வேணும். இப்போ வந்து அது வேனில் தூக்கிட்டு போயிடுறாங்க, ஒரே டிரைவர் போதும். அப்போ நீங்களும் நானும் யாரு? சும்மா வாயத்தரம் சொல்லுங்க, பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஜாதி. அது மாத்திரமல்ல, அவருக்கென்று என்னதான் சொந்தமான ஜனம். அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்லுது, முன்னே நீங்கள் எப்படி இருக்கவில்ல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க. சும்மா எல்லாரும் வந்து வசனத்தை நீங்கள் நல்லா அதை உட்கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருங்க. இன்னைக்கு அநேகர் வந்து அந்த 2 மணி நேரம் அந்த ஆராதனையில் கூட நம்மளால உட்கார முடியல. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கணும், வெளியில் போகிறது தப்பு இல்லை. சும்மா போக்கும் வரத்தமாக இப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகம் ரொம்ப பயபக்திக்குள்ளது. அல்லேலூயா. ரொம்ப கனம் பண்ண வேண்டியது. அல்லேலூயா. சும்மா ஏனதானங்கிற காரியங்கள் எல்லாம் போயிடணும், அந்தாண்ட போயிடணும். இந்த இடத்துக்கு வந்தால் நாம கர்த்தர். அல்லேலூயா. சில பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் போய் தான் ஆகணும். முக்கியமான காரியம் போய் தான் ஆகணும். சும்மா வெளியில் போகிறது, வெளியில் இதெல்லாம் மாற்றுங்க. நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை மாற்றும் போது தான் கர்த்தர் நம்முடைய கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நாம வைராக்கியமாக இருக்கணும், பரிசுத்த ஜனமாக இருக்கணும், பரிசுத்த ஜாதியாக இருக்கணும், அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கணும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கணும் என்றால், நீங்கள் நான் அவர் சொந்த ஜனமாக இருக்கணும்னா அவருக்கு உரிய கடத்தை கொடுக்கும்போது தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியே மாட்டுவார். அல்லேலூயா. நான் பாரம்பரியமாக இருக்கேன், நான் வரேன் போகிறேன், காரியம் நடக்காது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் நாம் அதான் அந்த 10வது வசனத்தில் சொல்ல, நீங்கள் முன்னே தேவனுடைய பிள்ளைகளா என்ன இருக்கவில்லை, ஜனமாக இருக்கவில்லை. இப்பொழுது எப்படி இருக்கீங்க? எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, யாருடைய ஜனங்க இருக்கீங்க? இயேசுவின் ஜனமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டு இருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ஜனமாக இருக்கும். அதுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும் நம்மள்கிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் முதல்ல என்ன செய்ய இருந்தீங்க? இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீங்க. இப்போ எப்படி இருக்கிறீங்க? இரக்கம் பெற்றவர்களாக இருக்கீங்க. இரக்கம் பெற்றவர்கள் என்ன செய்வாங்க? பாக்கியவான்கள். அவங்க இரக்கம் செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை இரக்கம் பெற்றவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அப்படியா இருப்பதற்கு இந்த நாளிலே கர்த்தர் நம்ம எப்படி வேறு பிரித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி வேறு பிரிக்கப்பட்ட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேறு பிரிக்கப்பட்ட அவருக்கென்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கென்று சொந்த ஜனம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக உங்களையும் என்னையும் மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம அவருக்கென்று தெரிந்து கொண்டார் என்றால், ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்.
ஆப்பிரிக்கா பழங்குடியின மக்களிடத்துல ஒரு வழக்கம் இருந்தது என்னென்றால், அந்த இடத்துல அந்த ஒரு மணமகள் இருக்கிறார் என்றால், அவருக்கு திருமண வயது வரும்போது அவளை திருமணம் செய்ய வருகிற வாலிபன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணின் தந்தைக்கு என்ன செய்யணுமா, வழக்கமாக 5 பசுமாடுகளை கொடுத்து தான் என்ன செய்யணும், அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு? பொண்ணோட மாமனாருக்கு கொடுத்து தான் என்ன செய்யணும், திருமணம் செய்யணும். சில பேர் இப்போ பெண்கள் நல்ல அழகான உள்ளவர்கள், சௌந்தரியமாக உள்ளவங்களுக்கு ஒரு பசுமாடு கூட, என்னது 6 பசுமாடுகளை கொடுத்து தான் என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணோம். அல்லேலூயா. இது என்ன புதுசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டோம். இப்போ எவ்வளவு கொடுக்குறீங்க? நம்ம கொடுக்கறதில்ல, எவ்வளவு கொடுக்குறீங்க? சரி, அந்த கதைக்கெல்லாம் போனால் சரியாக வராது. அப்போ அந்த ஆப்பிரிக்கா பழங்குடியின மத்தியில் நடந்த காரியம்தான் வேதத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. அந்த நாட்களில் ஆதாம் ஏவாளை கொல்லும்போது என்ன செஞ்சார்? கொல்லும்போதுன்னா கொன்னார் இல்லை, அவரை தன் மனைவியாக ஆக்கி கொள்ளும்போது என்ன செஞ்சார் தெரியுமா? கரெக்டாக சொல்கிறாங்க, எப்படி விழா எலும்பை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிடு. இல்லையா? சில பேருக்கு இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், வருத்தமாக தான் இருக்குது. எனக்கு உண்மையான காரியம், சத்தியத்தை தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறது? விழா எலும்பை கொடுத்து தான் திருமணம் பண்ணியிருக்காரு. ஈசாக்கு ரபேக்கால கல்யாணம் பண்ணும்போது அவருடைய ஆபிரகாமுடைய வேலைக்காரர் என்ன செய்கிறாருன்னா, அவளுக்கு யாருக்கு? ரெபேக்காளுக்கு இன்னும் திருமணமே முடிவாகல, திருமணமே நிச்சயிக்கப்படும் இல்லை, போய் தான் பார்த்துருக்காரு. அப்பயே என்ன செஞ்சார்னா, 1/2 சேக்கல் நிறையுள்ள என்ன செய்தானா காதணிகளை கொடுத்தாராம். அவர் கொடுத்து யாருக்கு? ஈசாக்குக்கு திருமணம் ஆகும்போது ரெபேக்காளுக்கு அதை கொடுத்து தான் என்ன செஞ்சாங்க? இருக்கிறீங்களா? கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல இருக்கு. அல்லேலூயா. இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. அப்ப ரெபேக்காளுக்கு என்ன செஞ்சாங்க? 1/2 சேக்கல் காதணியை கொடுத்தாரு. 10 சேக்கல் என்ன செய்தாராம்? கடகங்களை, கைக்கு 2 கடகங்களை கொடுத்து, இன்னும் திருமணமே நிச்சயப்படல, பொண்ணு பார்க்கறதுக்கு போகும்போதே என்ன கொடுத்தாங்க? கொடுத்து அந்த பெண்ணை பார்த்தாங்க. யாக்கோப்பு எடுத்துங்க, 2 மனைவிக்கு 7 வருஷம் வேலை செஞ்சு தான். இருக்கீங்களா? அல்லையிலே சொல்லுங்க. நாம் இன்னைக்கு என்னன்னா, நாங்கள் கேட்கறது இல்லை, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நீங்கள் என்ன சும்மாவா அனுப்புவீங்க? அதுக்கு 2 பேரை கூட 2 பேரை கூட வேற அழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க கேட்கறதில்ல, உங்கள் பொண்ணை சும்மாவா அனுப்புவீங்க? இப்படி ஒரு இது. நீங்கள் அவர் இப்போ வேலைக்கு மோட்டர் சைக்கிளில் போகிறாரு, நீங்கள் கொடுத்தா நீங்கள் கொடுத்தா பொண்ணை காரில் கூட்டி பெந்தகோஸ்தே வாழ்க்கை பெந்தகோ. சரி, ஓகே. அப்போ நாம் என்ன செய்வோம்? கொடுத்து அந்த நாட்களில் அப்படியா இருந்துச்சு. சரி, அந்த கதைக்கு வருவோம். நம்ம ஆப்பிரிக்கா பழங்குடியினர் அந்த இதில் ஒரு பெண்ணுக்கு திருமணமே ஆகவில்லை, ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை. அப்போ என்ன செஞ்சாங்க? அந்த பெண்ணுக்கு மனசில் ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை உண்டாயிடுச்சு. பெற்றோருக்கும் அதாவது பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கு பெண்ணுக்கு திருமணமாக உள்ள வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பெற்றோரும் அவரும் தகப்பனாரும் ரொம்ப வேதனையில் இருந்தார். அப்போ வேதனையில் இருக்கும்போது ஒரு வாலிபன் வந்தான். வாலிபன் வந்து என்ன செஞ்சான்? உங்களுடைய மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி கேட்டான். அப்போ அந்த பெண்ணுடைய தகப்பனார் நினச்சாரு, நம்ம பொண்ணுக்கு ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, அவளுக்கு ஏதோ ஒரு குறைவில் இருக்குது, அதனால் கொஞ்சம் குறைச்சி கேட்போம். எவ்வளவு? 5 மாடுகள், பசு மாடு இல்லாமல் எத்தனை மாடு கேட்போம்? குறைச்சினா எவ்வளவு? 4. சும்மா சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். கணக்கு எல்லாரும் கொஞ்சம் இதுதான். 5 பசு மாடு கேட்டார், 4 குறைச்சி கேட்போம், கொஞ்சம் குறைச்சி கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த வாலிபன் மணமகன் என்ன செஞ்சானா, மணவாளன் என்ன செஞ்சானா, நான் உங்கள் பெண்ணிற்கு 12 பசுமாடுகளை கொடுத்து அதை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னானா. அல்லேலூயா. நமக்கு தான் நம்மளுடைய நமக்குரிய காரியங்கள் நமக்கு தெரியாது, அடுத்தவங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். அந்த வாலிபன் அந்த மணமகளை அப்படி நேசிச்சிருக்கிறான்.
நேசிச்சதுனால அவன் எத்தனை பசுமாடுகளை கொடுத்தானா? எப்படி எத்தனை பசுமாடுகளை கொடுத்தான்? 12 பசுமாடுகளை கொடுத்து அந்த பெண்ணை மனம் முடித்தான். மனம் முடித்த பின்ன அந்த பெண்ணிற்கு இதை நினைத்து 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 என்னாச்சு, அவள் அங்கே இருந்த பெண்களிலே மிகவும் அழகாயிட்டாளாம். ஏன்னா உள்ளத்துல அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நம்மையும் இப்படி ஒருத்தர் அன்பு செஞ்சிருக்கிறாரு, நம்மையும் ஒருவன் நேசிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாழ்நாள் எல்லாம் அந்த மகள் என்ன செய்தாலும், அந்த மணமகள் தன்னுடைய மணவாளனுக்காக எப்பொழுதுமே அன்பு செலுத்துகிறவளாக, கீழ்ப்படிந்தவளாக, எப்பொழுதுமே அவளை அந்த மணமகனை கனம் பண்ணுகிறவளாக அந்த மணமகள் இருந்தாலும். உங்களுக்கும் எனக்கும் மணவாளனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, யாரும் நினைக்கல, யாரும் உதவாதுன்னு நினைச்சாங்க, இதெல்லாம் தேருமான்னு நினைச்சாங்க, இதெல்லாம் முன்னேறுமான்னு நினைச்சாங்க. அவருடைய எல்லாரும் கரங்களை தட்டுறதுக்கு ரெடியா இருங்க. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் கர்த்தர் விலை கொடுத்து மீட்டு ரட்சித்து இந்த இடத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ரீபால ஷகலதரவலவல வரவா உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மணவாளன் நம்மை இந்த இடத்துல தெரிந்து கொண்டு இந்த இடத்துல அழகாக இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். நான் முகத்தில் இருக்கிற அழகை சொல்ல, அகத்தில் இருக்கிற அழகை சொல்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அழகா இருக்கீங்க? அழகா இருக்கீங்களா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் பொற்கரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். நீங்களும் நானும் தான். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் பொற்கரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நாம முகத்துல அழகு, அதுவும் அழகுதான். யாரும் உங்களெல்லாம் என்ன அழகு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. நாம அகத்துல அழகு யாருன்னா இயேசு கிறிஸ்து நம்மை மனவாட்டியாக தெரிந்து கொண்டிருக்கிறபடினால நீங்களும் நானும் அழகுள்ள பிள்ளைகள். ஆமே ஆமே. நம்முடைய வாழ்க்கையே அழகா மாறிடுச்சு. அல்லேலூயா. இந்த ஆண்டவரை அறியாம ஏற்றுக்கொள்ளாம கர்த்தருடைய சமூகத்தில் வராமல் இருந்தோம்னா நாம் எப்படி இருப்போம்னு நீங்கள் நினச்சி பாருங்க. உங்களுக்கு அதை நினச்சி பார்க்க கூட முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அழகு உள்ளவர்களாக உங்களையும் என்னையும் தேவன் இந்த இடத்துல மாற்றி வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த அழகுள்ள இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு என்ன செய்வார்? முதல்ல நம்ம தெரிந்து கொண்டதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம அதையெல்லாம் பார்க்காம அவருடைய விலையேறப்பட்ட அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிடுவோமா? எப்படி நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறான்னு வாசிடுவோமா? ஏன்னா உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி யாரு? அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். பாருங்க, அதுக்கு வசனம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம உங்களையும் அவர் விலையேற பெற்ற அந்த அவருடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டிருக்கிறாருன்னு 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிருங்க. நம்ம எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறான்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த காரியத்துக்கு போகலாம். வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், பொன்னினாலும் 12 பசுமாடுனாலோ பொண்ணு, அதாவது 50 சவரனாலோ காருனாலோ பங்களானாலோ மீட்காம குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற, எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற, எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு
இந்த இடத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஜாதியாக உங்களையும் என்னை வேறுபடுத்தியிருக்கிறார். அவருக்கென்று சொந்த ஜனமாக இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மை கொண்டு அவர் என்ன செய்வார், அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கொண்டு என்ன செய்வார் என்று அடுத்த காரியத்தை பார்க்கலாம். பாருங்க, முதல்ல ஊழியத்தை குறித்து பார்த்துருவோமே. தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய ராஜரீக கூட்டமாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் நம்ம எப்படி நடத்துவார் என்று பாருங்க. வாசிக்கலாம். என்னாகமும் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னாகமும் ஆரோனை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க எல்லாம் கவனமாக. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். பாருங்க, அப்பொழுது நான் யாரெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கோல் என்ன செய்யுமா? துளிர்க்கும். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. வாயில திறந்து சொல்லுங்க. துளிர்க்கும். அந்த வசனத்தை எடுத்ததாவது பாருங்க, கொஞ்சம் பாருங்க. என்ன சொல்ல? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் என்ன செய்யும்? துளிர்க்கும். துளிர்க்கும். என்ன செய்யும்? துளிர்க்கும். நல்லா சொல்லுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. துளிர்க்கும். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் என்ன செய்யும்? ஒரு ஆசாரிய ராஜரிய கூட்டமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய விலைவேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். வாசிங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். பாருங்க, நமக்கு எதிராக அநேகர் முறுமுறுப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, தேவையில்லாம பேசுவாங்க. இதெல்லாம் காரியம் ஒரு நம்ம எழுப்புதல்ல கணக்குல லிஸ்ட்லே வரக்கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்க செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஊழியம் செய்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம், துளிர்க்கிற அனுபவம் உண்டாகும். அல்லேலூயா. இருக்கிறபடியே இருக்க மாட்டோம் யாரும். இன்னைக்கு பேட் அடிக்கிறாருன்னா நாளைக்கு கீபோர்டு போடுவார், கீபோர்டு போடுறவர் பேட் அடிப்பார். பாடுறவங்க மெசேஜ் கொடுப்பாங்க, மெசேஜ் கொடுக்குறவங்க பாடுவாங்க. ஐயோ. அல்லேலூயா. ஆமேன் சொல்றவங்கள ஆசீர்வதிங்க, ஆமேன் சொல்லாதவங்கள சொல்ல வச்சு ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. அப்ப ஊழியர் செய்கிறவருடைய கோல் என்ன செய்யும்? துளிர்க்கும். நல்ல வாயில திறந்து சொல்லுங்க. நீங்க எல்லாம் ரொம்ப அழகானவர்கள், ஆண்டவர் சமூகத்தில் அழகா இருக்கீங்க. இருதயத்திலன்னு சொல்லுங்க. இருதயத்தின் நிறைவா என்ன செய்யும்? வாய் பேசும், வாய் பேசும், வாய் பேசும். அல்லேலூயா. பாருங்க, சொல்லியிருக்கோம். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 17 சொல்றார் பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்றார். என்னாகமும் 17 என்ன சொல்றார்? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். அது துளிர்க்கிறதோடு நிற்காது. அதுக்கு அதே இதில் வந்து நீங்க அந்த வசனத்தையும் வாசிச்சு வந்துடலாம். என்னாகமும் 17:8 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். என்னாகமும் 17:8. கொப்புகளை விடுகிறதற்கும். இல்ல என்னாகமும் 17:8 வாசிங்க. என்னாகமும் வாசிங்க. கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடியாகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாகிய நல்ல நிலத்தில் நட்டப்பட்டிருந்தது. நீங்க இங்க வந்துட்டீங்க, நீங்க எசேக்கியேலுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எசேக்கியேல்ல உள்ளது அது. நீங்க என்னாகமோ 17:8 வாசிங்க. பிரவேசித்த போது ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அதுக்கு துளிர் விட்டது மாத்திரம் இல்லை, என்ன செஞ்சுச்சான்? பூ பூத்தச்சு, வாதுமை பழங்களை கொடுத்தது. துளிர்க்கிறது மாத்திரமல்ல, பூ பூக்கும், வாதுமை பழங்களை கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய ராஜரீக கூட்டமா இருக்கிறீங்கன்னா, பரிசுத்த ஜாதியா இருக்கிறீங்கன்னா, நீங்க அவருக்கு ஏற்ற சொந்த ஜனமா இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய கோல் துளிர்க்கிறது மாத்திரமல்ல, பூ பூக்கும், வாதுமை பழங்கள் ஆகிய நல்ல ஆசீர்வாதமான பெருக்கத்தை தேவன் உங்களோடு கூட இருந்து அந்த காரியத்தை செய்து மகிமைப்படுவார். அல்லேலூயா. இப்போ எசேக்கியேலுக்கு வாங்க. துளிர்க்கிறது மாத்திரமல்ல, அது எப்படி படருமா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 17:6 வாசிங்க.
அது துளிர்த்து அது துளிர்க்கிறது மாத்திரமல்ல, அன்னைக்கு அது என்ன செஞ்சிச்சு, அங்க நம்ம பார்த்த என்ன செஞ்சிச்சு, தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். எல்லாரும் நல்லா கவனமா கவனிங்க. துளிர்க்கிறது மாத்திரமல்ல, இந்த துளிர்க்கிறது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்குமா, பூ பூத்து. அது ஓகே. இங்க வாசிங்க. அது துளிர்த்து துளிர்த்து படரும். அல்லேலூயா சொல்லுங்க. துளிர்க்கிற உங்களுடைய ஊழியம் படரும். அல்லேலூயா. புதுவாழ்வு கிறிஸ்துவ சபை ஐக்கிய சபையில் இருக்கிற நம்ம ஊழியக்காரர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க துளிர்த்து என்ன செய்வீங்க, படருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடி ஆயிற்று. தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடியா நீங்களும் நானும் மாறுவோம். அல்லேலூயா. புதுவாழ்வு கிறிஸ்துவ ஐக்கிய சபை இந்த தேசத்துல நாம தரிசனத்தோடு இருக்கிறபடினால இந்த இடத்துல ஒரு தாழ்ந்த அடிமரம் உள்ள, எப்படின்னா அடிமரம்னா என்ன, ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு சொந்தமான கட்டடத்துல நீங்களும் நானும் ஆராதிப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம், ஊழியம் செய்வோம். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்களும் நானும் அப்படியாக இருக்க கர்த்தர் உங்களை என்னையா இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருப்போமா, தாழ்ந்த அடிமரம்ல திராட்சை செடியா இருப்போம். அது அடுத்ததுல வாசிங்க. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. நம்ம ஃபவுண்டேஷன் வெரி ஸ்ட்ராங். அல்லேலூயா. புதுவாழ்வு கிறிஸ்துவ ஐக்கிய சபையின் கர்த்தர் வருகை தாமதித்தால் நான் இருக்கிறேனோ இல்லையோ, இந்த திருப்பிள்ளைகள் எல்லாம் அந்த சபையில் ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களால் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம சந்ததி அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், இப்போ இந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கு, எப்படி இருக்கா அந்த ஃபவுண்டேஷன், அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தது. இவ்விதமாய் திராட்சை செடியாகி கிளைகளை வீசி. அல்லேலூயா சொல்லுங்க. 7 சபை 700 கிளை சபை. அல்லேலூயா. கிளைகளை வீசி பாருங்க, கிளைகளை வீசி துளிர்த்து படர்ந்து அடிமரமாகி வேர் விட்டு கிளைகளை வீசி. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அப்படியாய் உங்களை என்னைய வைத்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, என்ன செய்த, கொப்புகளை விடுமா. எந்தெந்த தேசம்னு எனக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சந்தோஷமா சொல்லுங்களேன், ஒரு கரங்களை தட்டி சொல்லுங்களேன். கொப்புகளை விடும், கொப்புகளை விடும், கொப்புகளை விடும். ஆமென். இந்திய தேசத்துல இருக்கலாம், யூரோப்லயா இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், எந்த கண்ட்ரியில் வேணாலும் கொப்புகளை விடும். ஏன்னா துளிர்த்த வண்ணமா விட மாட்டார், படரச் செய்வார். கொப்புகளை வீச செய்வார். கிளைகளை வீச செய்வார். கொப்புகளை விட்டு படரும்படியாக ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பற்றி, ஊழியக்காரங்களை பற்றி தான் பார்த்துருக்குறோம். அடுத்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. நேரம் இல்லை. தேவனுக்கு சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நம்ம செக்ஷனில், அடுத்த செய்தியில் பார்க்கும்படியாக நாம் அதுக்காக பிரயாசப்படுவோம். ஏன்னா நாம் ஆரோனை போல ஒருவன் தேவனால் என்ன செய்ய விடாதான், அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, என்ன எடுத்து என்ன அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, கனமான ஊழியத்தை. வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 5வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட பிள்ளைகள். தெரிந்து மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. தானா யாரும் வரல. இந்த இடத்துல இருக்கவங்க நீங்களும் நானும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் என்ன செய்வேன், உங்களோட இருப்பேன். நீங்களும் தனியாக போகல, அவர் நம்மோட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு இருக்கிறதுனால நீங்களும் நானும் தனியால் அல்ல, நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்திலே நாம் அநேக காரியங்களை செய்யும்படியாக
அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்ம ஸ்தானமாக வந்ததல்ல, நாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அதான் பேதுரு 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகோதரர்களே, நீங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்க. இவற்றை நீங்கள் செய்தால் ஒரு நாள் நீங்கள் என்ன செய்வதில்லை, இடறி விழுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் எப்பொழுது ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் நமக்கு எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், எப்படி நம்ம மீட்டு கொண்டிருக்கிறார் என்று நீங்களும் நானும் இருக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய ஓட்டத்தில் நாம் இடறி விழுவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஊழியங்கள் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் நம்மளை பயன்படுத்தலையே ஆண்டவர் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் அந்த நாட்களில் ரீஃபில் பேனால் எழுதியிருக்கீங்களா? நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி சொல்கிறேன். ரீஃபில் பேனால் எழுதிருக்கீங்களா? எழுதியிருப்பீங்க சில பேர். அப்போ அந்த ரீஃபில் பெனால் எழுதும்போது ரீஃபில் 50 பைசா தான் இருக்கும். அந்த 50 பைசா ரீஃபில் என்ன செய்வோம்னா உதறுவோம் இப்படி. ஏன்னா சில நல்ல ரீஃபில் எழுதும் போது நல்லா எழுதிச்சுன்னு வச்சிங்களா, அதை தூக்கி போடுறதுக்கு என்ன ஆகுது, மனசு வராது. என்ன செய்வோம், உதறுவோம். சில நேரத்தில் வாய வச்சு ஊதி எழுதுவோம்ல, எழுதுவோம். அப்படி 50 காசு நம்ம நேசிக்கிற, நமக்கு பயன்படுகிற காரியத்தை நம்ம தூக்கி போடுறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கி போடுறதில்லை. உங்களை என்ன தூக்கி போட்டுருவாரா? அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால மீட்டு கொண்டவர்கள், விலையேறப்பெற்ற ரத்தத்தினால மீட்டு கொள்ளப்பட்ட பிள்ளை தூக்கி போட்டுருவாரா? போடவே மாட்டார். நீங்கள் துளிர்ப்பீங்க, படருவீங்க, வேறு விடுவீங்க, அடிமரமாக மாறுவீங்க. உங்கள் கிளைகளை வீசுவீங்க, கொப்புகளை விடுவீங்க. அப்போ நீங்களும் நானும் அப்படியா இருக்க இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு ஹாலில் ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ் லைட் இருக்குன்னு வச்சிங்களேன். இது இங்கே இருந்தால் என்ன செய்யும், நல்லா நம்ம மேலே அடிக்கும். நம்ம மேலே என்ன செய்யும், இந்த ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த ஃபோக்கஸ் லைட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிடுங்க, இந்த ஃபோக்கஸ் லைட்டு மட்டும் எரியுதுன்னு வச்சுங்க. இது என் மேலே என்ன அடிக்குது, நல்லா அடிக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கும் வெளிச்சம் தெரியும். என்ன தெரியும், இங்கே ஒரு லைட் இருக்குன்னு தெரியும், அவங்களும் முகம் தெரியும். இங்கே கிட்ட வந்து நம்ம நிற்கும் போது தான் நம்ம முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கிட்ட வந்து நிற்கும் போது தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், பிரகாசிக்கும். அப்படி இல்லாமல் நான் அங்கே தான் நிற்பேன், கடைசியில் தான் உட்காருவேன், எனக்கு அப்போ அந்த சீட்டு தான் சரியாக இருக்குது, முன்னாடி வரணும். அல்லேலூயா. சூழ்நிலை நிமித்தம் உட்காந்துருக்கவங்கள நான் சொல்லலை, முன்னாடி வரணும். அல்லேலூயா. இந்த ஃபோக்கஸுக்கு நேராக வரணும். ஃபோக்கஸ்னா ஆண்டவரோட கிட்ட சேரணும். அல்லேலூயா. ஏசப்பாவோட கிட்ட சேரணும். அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும், ஜெப நேரத்தை ஒதுக்கணும், வேத வாசிப்பு நேரங்களை ஒதுக்கணும். 8:30க்கு ப்ரேயர்னா நீங்கள் வேறு எதா செய்கிறீங்களோ இல்லையா, அந்த மொபைல் ஆஃப் பாஸ்டர் சொன்னாங்களா, ஆன் பண்ணி வச்சுருந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? சில பேர் சொல்கிறாங்க, நான் கனம் பண்ணணும் ஆண்டவரை, அதனால் ஆன் பண்ணி வச்சுட்டு வேறு வேலையெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தர் உங்களை இருதயத்தை தான் பார்க்குறாரு. நீங்கள் அதை உண்மையும் உத்தமமாக செஞ்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம், அதுக்குள்ள எல்லா நன்மைகளும் நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் கிட்ட வருவதற்கு நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் அவன் என்ன செய்ய முடியாது, இந்த கனமான ஊழியத்தை செய்ய வருவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறோம். உங்களையும் என்னையும் கனமான ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். நாம் அழைத்தவர்கள் முன்னாடி அவர்கிட்ட வரணும். ஒவ்வொரு காரியங்களையும் முயற்சி எடுக்கணும். ஒரு 24 hours ப்ரேயரு நம்ம இந்த நாளில் முயற்சி எடுத்துருக்குறோம். அநேக தேவ பிள்ளைகள் உற்சாகமாக அந்த பேர்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இதை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஜெபிச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு இல்லை. நடக்க போகிற காரியத்திற்கு, நான் சொல்கிறத நல்லா கவனிங்க, நடக்க போகிற காரியத்திற்கு, நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திற்கு ஜெபிக்கும்படியாக ஆவியானவர் உங்களை என்னை தூண்டி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. 24 hours ப்ரேயர் அப்படின்னு நினச்சா சாதாரண நினச்சிடாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நடக்க போகிற விஷயத்துக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளுக்கு அல்லேலூயா ஜெபிக்கும்படியாக இந்த 24 மணி நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அதை விசுவாசத்தோடு ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே அதில் ஒரு பெரிய மகிமை காண செய்வார். அல்லேலூயா.
எழுமி நிற்கலாம். இப்போ ஊழியத்தை குறித்து பேசியிருக்கோம். கர்த்தர் சித்தமான அடுத்த இதில் தொடர்வது கர்த்தர் செய்ய கிருபை செய்வார். எல்லாம் எழுமி நின்று ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் உம் கரத்தில்